ஹலோ எஸ்பெரன்ஸ். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமி ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் இதில் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI ஹோல்ட்ஸ் ரெப்போ ரேட் அட் 6.5 ஃபார் த 9th டைம் இன் a row அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றது பேங்க்ஸ் வந்து RBI கிட்டேருந்து லோன் வாங்கும்போது RBI சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா RBI வந்து இந்த ரெப்போ ரேட்டை 6.5லேயே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது, இப்போதைக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது, ஸோ எந்த சேஞ்சஸும் தேவையில்லை அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து இந்த நியூஸ் வந்து இது பண்ணுது. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த நியூஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் கமிட்டி. இந்த 6 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அப்பாயிண்டட் பை 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் RBI அண்ட் 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதோட காம்போசிஷன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம்னா RBIயோட கவர்னர் தான் வந்து இந்த கமிட்டியோட சேர்பர்சனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RBIயோட டெபுட்டி கவர்னர் இன்சார்ஜ் ஆஃப் மானிட்டரி பாலிசி இதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெம்பர் வந்து அப்பாயிண்டட் பை RBI. அதுமாரி இன்னும் பாக்கி இருக்க 3 மெம்பர்ஸ் தேர் ஆல் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போது இந்த 6 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த டிசிஷன் வந்து சப்ஜெக்ட் டு ஓட்டிங், அவங்களோட டிசிஷனுக்கு எதுக்கு மெஜாரிட்டி ஓட் கிடைக்குதோ அதை தான் வந்து ஃபைனலாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அது வந்து இட் இஸ் லீகலி பைண்டிங்கான RBI. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து RBIயில் வந்து இந்த ரெப்போ ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. RBI வந்து என்ன இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 6.50லேயே வந்து நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு சப்ஜெக்ட் ஓட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த இதுக்கு மெஜாரிட்டியாக ஓகே இதிலே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஓட் கிடச்சிச்சின்னா இதே வச்சிருப்பாங்க. இல்லை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஓட் வந்துடுச்சு, மெஜாரிட்டி வந்துடுச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து RBI வந்து பைண்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் கமிட்டி அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அதே மாதிரி இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே பைண்டிங் ஆன் RBI. ஸோ இந்த மூணும் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டுன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட்டை இதே இதுக்காக வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நியூஸை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா இதை வந்து 14th பேஜில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த நியூஸோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா RBI கான்ட் இக்னோர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நமக்கு இதில் நம்ம என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைன் அண்ட் கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, எதனால் வந்து RBI வந்து இந்த டிசிஷனில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஓவராலாக எக்கனாமியில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா பேஸ்கெட் ஆஃப் குட்ஸில் என்ன இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஃபுட்டு, பெட்ரோல், ஃபியூவல், அந்த மேனுஃபேக்சரிங் குட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் அதர் ஹேண்ட் அதுவே வந்து நம்ம ஒரு கோர் இன்ஃப்ளேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாலடைல் காம்போனன்ட்ஸான ஃபுட் அண்ட் ஃபியூல் ப்ரைஸஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேபிளான இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண உதவும். ஸோ இப்போ இது ரெண்டு தான் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா RBI வந்து இந்த 6.5லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எக்கனாமி வந்து ஒரு ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் நமக்கு மாறிக்கிட்டு இருக்கிறதுனால கோர் இன்ஃப்ளேஷன் ப்ராப்பராக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம எந்த இதுவுமே சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம். இதை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும் இந்த ஒரு நியூஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் பேப்பர்லேயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நோ கிளினிக்கல் ட்ரையல் ஃபார் ட்ரக்ஸ் அப்ரூவ்ட் இன் செலக்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில ட்ரக்ஸுக்கு வந்து ஒரு சர்டன் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸுக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தேவையில்லை, நம்ம வேறு அதர் கண்ட்ரீஸில் பண்ணியிருந்தாலே போதும், இங்கே வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியாவில் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ணியிருந்தாலே போதும், இங்கே வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து செல் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால ஈஸி அக்சசிபிலிட்டியாக கிடைக்கும். ஸோ அது எந்தெந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த நியூஸில். அதை பார்த்தோன்னா ஒரு 5 கேட்டகரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 5 கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியாவில் தேவையில்லை, அதர் நேஷன்ஸில் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு. ஸோ அந்த அதர் நேஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு US, UK, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, அப்புறம் யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த ரீஜனில் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிஞ்சதாலே அந்த ட்ரக்ஸ் வந்து இந்தியாவில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த ட்ரக்ஸ் எந்தெந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் ஃபார் ரேர் டிசீசஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஜீன் அண்ட் செல்லுலர் தெரப்பி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நியூ ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் பேண்டமிக் சுச்சுவேஷன். பேண்டமிக்ஸ்ன்றது நம்ம கோவிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ ட்ரக்ஸ் ஹேவிங் சிக்னிஃபிகண்ட் தெரப்பட்டிக் அட்வான்டேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இல்லைனா கூட தே கேன் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி அக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக இதே மாதிரி கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்குள்ளே வரக்கூடிய ஒரு டாபிக் இது. ஸோ இதில் எந்தெந்த ட்ரக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு இம்பார்ட்டண்டான நியூஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒன்று சிஏஏ பற்றி, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை பற்றி தான் வந்து இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2019 ஒரு ஹாட் டாபிக். 2019 அது லான்ச் பண்ணதுலேருந்தே அதுக்கு எகைன்ஸ்டாக நிறைய ப்ரொட்டஸ்ட்டு, அதுக்கேற்ற அது மாதிரி அந்த டாபிக் மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட பாலிட்டி சப்ஜெக்ட் கீழே வரும். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஏஏ கைட்லைன்ஸை வந்து கொஞ்சம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து சிஏஏவை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இங்கேருந்து வரக்கூடிய நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் மாற்றினது தான் வந்து இந்த சிஏஏ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலேருந்து வரவங்க வந்து அந்த 3 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க அந்த நேஷனல் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து அந்த 3 கண்ட்ரிஸ் இஷ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு நேஷனல் யூனியன் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, ஸோ இதில் யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிட்டு வர டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அந்த ஸ்கோப்பை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸுமே செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த நியூஸில் இன்னொன்று கொடுத்துருக்க ஒரு முக்கியமான விஷயம், இன்னொன்று நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஏஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு லோக்கலி ரெப்யூட்டட் கம்யூனிட்டி இன்ஸ்டியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிளோ இல்லை ஒரு கம்யூனிட்டி இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணணும்னா மேண்டட்ரியாக இங்கே யார் வந்து அந்த சிஏஏக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபெய்த் என்ன அப்படின்றத இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இப்போ நான் ஒரு ஹிந்து ஃபெய்த்தை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும்னா ஆமாம் இவர் வந்து இந்த ஃபெய்த்தை தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் மேண்டட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வேணும், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்கும், இல்லை யார் வந்து அத்தாரிட்டி டு கிவ் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி நியூஸ் படிக்கும் போது நம்ம ஓவராலாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், யார் அத்தாரிட்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஸோ இதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.